வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அவளுக்கும் ஒரு குழந்தை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். வெத்து வயிறுக்கு வடிச்சு கொட்டுறதுக்குன்னே புறவி எடுத்திருக்கேன். ஏண்டாப்பா மலைச்சு நிக்கிற? அந்த ஃபேன் சுவிட்சை கொஞ்சம் தட்டி விடு. உன் பொண்டாட்டிய சாப்பிட வர சொல்லு. ரங்கநாயகி நெற்றி வியர்வையை புடவை தலைப்பில் ஒற்றிக்கொண்டே அங்கிருந்த நாற்காலியில் உட்காருகிறாள். கேசவன் தயங்கியபடி மனைவியை பார்க்க, அவளோ முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டாது கட்டிலில் இருந்து எழுந்து உட்கார்ந்தாள். மாமியாரிடம் வசை கேட்பது ஒன்றும் அவளுக்கு புதுசில்லை. எத்தனையோ கேட்டுவிட்டாள். கருணா அந்த வீட்டு மருமகளாக வந்து 17 வருடங்களுக்கு மேலாகிறது. அன்றிலிருந்து இன்று வரையில் பொன்னை உருக்கி வார்த்தாற் போல அப்படியே தான் இருக்கிறாள். இதற்கு கூட ரங்கநாயகி ஊசியை செருகினாற் போல இடக்காக சொல்வாள். அன்னிக்கு கண்ட மேனிக்கு அழிவில்லாம இருக்காளுன்னா ஏன் இருக்க மாட்டா? பிள்ளையா குட்டியா? அட முழுசா வேண்டாம் சாமி. அறையில குறையில போனதுன்னு நினைச்சு அழவாவது ஒண்ணு. மாசம் தவறாம மணி அடிச்சாப்புல 3 நாள் வெளியே உட்காந்து தலை முழுகிறான். அது கூட மெய்யோ பொய்யோ கடவுளுக்குந்தான் தெரியும். பல சமயங்களில் கேசவன் தன் தாயை அதட்டி அடக்குவது உண்டு. ஏமா, குழந்தை பிறந்தாத்தான் குடும்பமா? இப்ப நாம நல்லா இல்லையா? உனக்கு நான் குழந்தை, எனக்கு அவ குழந்தை. நல்லா இருக்குடா நீ சொல்றது. பெண்டாட்டியை அழைச்சிட்டு 4 கோவில் போய் வந்தோம். பழனிக்கு காவடி எடுத்தோம். ராமேஸ்வரத்துல பூசை செஞ்சோம். அன்னதானம் செஞ்சோம். அரச பிரதட்சணம் செஞ்சோம்னு இல்லாம இப்படி அவளை தூக்கி தலை மேல வச்சுக்காத குறையா கொண்டாடுறையே. ரங்கநாயகியின் புலம்பல்களை எல்லாம் கணவனின் அன்புக்கு முன் கால் தூசாகத்தான் மதித்தாள் கருணா. இப்படியே மீதி நாட்களையும் கழிக்க அவள் தயார்தான். ஆனால் அதற்குள் அவளது கருப்பையில் கட்டி வந்து கருப்பையையே அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. 35 வயதுதான். இதற்குள் கர்ப்பப்பையை எடுப்பதினால் உண்டாகும் பிரச்சனைகளை பற்றி எல்லாம் அவளும் கேசவனும் அறிவார்கள்தான். இருந்தாலும் இது இருப்பதினால் விபரீதம் தானே தவிர வேறு எதற்கும் லாயக்கே இல்லை என்று டாக்டர்கள் தீர்மானித்த பின் அகற்றிவிட வேண்டியதுதானே நல்லது. ரங்கநாயகியின் வசவுகள் இப்போது அளவுக்கு அதிகமாகிவிட்டது. மருமகளை மருத்துவமனையில் அட்மிட் செய்த பிறகும் தினமும் பகல் வேளை சாப்பாட்டை தூக்கி கொண்டு ஆட்டோவில் பதைக்கிற வெயிலில் மூச்சு வாங்க மாடி ஏறி வந்து உட்கார்ந்து திட்டுவாள். அப்பப்பா, என்ன வெயில் வறுத்தெடுக்குது. உடம்புலையும் தெம்பில்ல, மனசுலையும் தெம்பில்ல. இதுவே இவ பிரசவத்துக்காக வந்து சேர்ந்திருந்தா இப்படியா வருவேன்? துள்ளிட்டில ஓடி வந்திருப்பேன். என் தலையெழுத்து. ஆனாலும் கேசவா, சொல்லுமா, நம்ம தலைமுறைக்கு ஒரு பிள்ளை கண்டிப்பா உண்டு. நேத்து கூட அந்த ஆஞ்சநேயர் கோயில்ல ஜோசியர் சொன்னாரு, உங்க மகனுக்கு புத்திர பாக்கியம் உண்டுன்னு. இதற்கு மேல் பொறுக்க முடியாதவளாய் கருணா விசும்புவாள். இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? வேணும்னா உங்க மகனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்து கட்டி வைங்க. நான் வேண்டாங்கல. பேச்சு வளர்ந்து கடைசியில் ரங்கநாயகி கிளம்பும் வரையில் ஒரு வாய் சோறு கூட சாப்பிட மாட்டாள் கருணா. ஏண்டா, அவதான் ராங்கிக்காரி. நான் சோறு கொண்டு வந்தா சாப்பிட மாட்டா. உனக்கு என்னடா? நீயாவது சாப்பிடலாம் இல்ல? வேண்டாமா, பசிக்கல. நீ கேரியரை வச்சுட்டு போ. நான் ராத்திரி வரப்ப எடுத்துட்டு வரேன் சொல்வானே தவிர அவனும் சாப்பிட மாட்டான். மனைவி மேல் உயிரையே வைத்திருப்பவன் அவளை பட்டினி போட்டுவிட்டு தான் மட்டும் சாப்பிடுவானா? இதற்கென்றே ஜெனரல் வார்டில் படுத்திருக்கும் பாப்பாயின் தாய் வள்ளி வருவாள். வரும்போதே பெண்ணின் பிடிவாதத்தையும் அவளை வைத்து கொண்டு தான் மல்லுக்கு நிற்பதையும் சொல்லி அரற்றிக்கொண்டே வருவாள். எம்மாடி, 15 வயசு பொண்ணுக்கு படுக்கையிலேயே ஒண்ணுக்கு போறது கூடவா தெரியாதுன்னு ஆஸ்பத்திரி ஆயா கேக்குது. அந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்ச பொண்ணா இருந்தா நான் ஏன் இப்படி சந்தியில நிக்கிறேன்? நானும் அடிக்கத்தானே செய்யறேன். ரொம்ப அடிக்க கூடாதாமா. இதயத்துல ஓட்டை இருக்குதா?
நர்சம்மா சொல்லுது. தா இப்ப எழுந்து உட்காந்து பசிக்குதாத்தான்னு அழுவுது. ஆஸ்பத்திரி பாலும் மண்ணும் பிடிக்கலையா, வாந்தி வருதான். பொரியலும் துவையலும் யாரு செஞ்சு தருவாங்க தாயி? ஊரு விட்டு ஊரு வந்து என் புருஷனும் வேற ஒருத்திய கட்டிட்டு அழுவறான். ஏதோ என்னைய பிடிக்கலைனாலும் என் மவன் மேல அந்த மனுஷனுக்கு பாசம் இருக்கு. என்ன செய்ய? இதை விட்டா என் சக்களத்திக்கும் கொயந்து இல்லையே. ஆஸ்பத்திரியில கொண்டாந்து சேர்த்துட்டாப்புல முடிஞ்சு போச்சா? இது கிடக்கிற கிடப்புக்கு நாக்கு இருக்கு உனக்கையா. அதான் நேர இங்கிட்டு வந்தேன். அவராசி நேத்து நீ கொடுத்த சோறுதான் நாள் முச்சூடும். இப்ப வெஞ்சனம் எதுனாச்சும்? கேசவன் மனைவியை பார்ப்பான். அவளோ மாமியார் கொண்டு வந்து வைத்த டிஃபன் கேரியரை பார்ப்பாள். பெண்டாட்டியின் நோக்கம் அறிந்து கேரியரை அப்படியே தூக்கி வள்ளியிடம் கொடுத்து விடுவான் அவன். இந்த மருத்துவமனையில் வந்து சேர்ந்து 3 நாட்களாகிறது. கேசவன் தம்பதியரை வரவேற்றவளை வள்ளிதான். தனி ரூமுக்கு வந்திருக்கீங்களா? அம்மாவுக்கு நிறை மாசம் போல. அதெல்லாம் இல்ல, வயிற்றுல கட்டி ஆப்ரேஷன் செஞ்சுக்க வந்திருக்காங்க. அடடா, பிள்ளைங்க இருக்குது இல்ல? இல்லையா? அதுக்காக ஏன் வருத்தப்படுறீங்க? இந்த பாருங்க, நான் பெத்த மக 10 வயசுலயே சொல்லிட்டாங்க இதயத்துல கோளாறுன்னு. பத்தாக்குறைக்கு பிறந்ததுல மூளை வளர்ச்சி கிடையாது. 15 வயசுக்கு 1.5 2 வயசு குழந்தையோட புத்தி தான். எப்பவும் இதோட ராவடி தான் எனக்கு. புருஷன் சரியில்லை. என்னையும் புள்ளையையும் விட்டுட்டு புதுசா ஒருத்திய பிடிச்சான். அவன் என்னமோ இவனுக்கு தங்க சிலை மாதிரி புள்ள பெத்து கொடுப்பாளுன்னு சீலை இல்லேன்னு சின்னாயி வீட்டுக்கு போனா அவ ஈச்சம்பாய சுத்திட்டு எதிர்த்தாப்புல வந்தாளாம். அந்த கதையா எடுத்து அங்க. இப்ப தகப்பங்காரனுக்கு பொண்ணு மேல மட்டும் பாசம். ஏதோ அதை சாக்கிட்டு வந்துட்டு போறான். இந்த ஆஸ்பத்திரிக்கு ஏற்கனவே வந்திருக்கீங்களா? ஏதோ பேச்சை வளர்த்த வேண்டுமே என்பதற்காக கருணா கேட்டாள். அவளுக்கு தன் மாமியாரின் பேச்சை விடவும் மற்றவர்களின் பேச்சு பிடித்திருந்தது. நல்லா கேட்டீங்க போங்க. டாக்டர் அம்மா எனக்கு கடவுள் மாதிரி. பாப்பாய்க்கு செலவு அதிகம் இல்லாம வைத்தியம் பார்க்கறாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தரம் புள்ளைய கொண்டாட சொல்லுவாங்க. வருவேன். உடம்பு ஆப்ரேஷனுக்கு ஏத்தாப்புல வலுவா ஆகணுமில்ல. மருந்து ஊசி எல்லாம் கொடுத்து 10 நாள் ஆஸ்பத்திரியிலேயே தங்க வைப்பாங்க. நடுவுல என் புருஷன் புள்ளைய பார்க்க வருவான். அப்ப நான் அவனை பார்த்தாத்தான் உண்டு. வள்ளி ஈரம் படர்ந்த இமைகளை துடைத்துக் கொள்வாள். புருஷன் கவனிக்கலைன்னா நீ சாப்பாட்டுக்கு என்ன செய்வ? 4 வீடு வேலை செய்யறங்க. பாப்பாய வீட்டுல விட்டுட்டு அக்கம் பக்கத்துல பாத்துக்க சொல்லிட்டு போவேன். டவுன் ஆஸ்பத்திரிக்கு போறேன்னா இல்ல அப்பனுக்கு தாக்கல் அனுப்புவேன். வந்து கூட்டிட்டு போகும். ஏதோ பூமியில பிறந்ததுக்கு இதாலையும் ஒரு நல்ல காரியம். இதுவும் இல்லைன்னா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான் மனுஷன். அத்தனை கல் நெஞ்சு. கேசவன் தனிமை கிடைக்கும் போதெல்லாம் கருணாவின் அடர்ந்த கூந்தலை விரலால் நீவியபடியே சொல்வான். பார், எங்க அம்மா ராட்சசியா இருந்தாலும் நான் உனக்கு எத்தனை ஆறுதலா இருக்கேன். வள்ளி புருஷன் மாதிரி இல்லையேன்னு சந்தோஷப்படு கருணா. நீங்களும் உங்க அம்மா கிட்ட வள்ளி பொண்ணு பாப்பாயே காமிச்சு சொல்லுங்க. இது மாதிரி ஒரு குழந்தையை பெத்துட்டு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுறத விட என் பெண்டாட்டி மலடியா இருக்கிறதே உத்தமம்னு. அன்றைக்கு டிஃபன் கேரியரை வாங்க வந்திருந்த வள்ளியின் முகம் களை இழந்திருந்தது. அழுதழுது முகம் வீங்கி இருந்தது. என்ன வள்ளி, புருஷன் திட்டினானா? இல்லம்மா, நல்ல வேலை, அது வேற சேரல. அம்மா, கடவுள்னு ஒருத்தன் இருக்கானான்னு தெரியலம்மா. அடி மேல அடியா விழுந்தா நான் ஏழை பொம்பளை என்ன செய்வேன்? என்னாச்சு வள்ளி? அது எப்படிம்மா சொல்றது? அவள் தயங்கியபடி கேசவனை பார்க்க அவன் அறையை விட்டு மெல்ல வெளியேறுகிறான். இப்ப சொல்லு, என்ன விஷயம்? எப்பவோ 3 மாசத்துக்கு ஒரு தரம் புள்ளைய கூட்டிட்டு வருவேன். இந்த தடவை 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. டாக்டர் திட்டினாங்களா? தலைவலி போய் திருகு வலி வந்த கதையா ஆயிடுச்சுமா. நாளைக்கு தானே உங்களுக்கு ஆப்ரேஷன்? ஆமா, பாப்பாய்க்கும் நாளைக்கு. கர்ப்பப்பையை எடுக்கணுமா? ஐயோ, இந்த சின்ன வயசுலயேவா? கருணா திகைக்க திடீரென பொங்கிய ஆத்திரத்தில் வள்ளி எங்கேயோ விட்டத்தை நோக்கி கை விரல்களை படபடவென நெரித்தபடி சொல்கிறாள். ஆமா, இந்த வயசுலதான். எனக்கு வேணா அவ 1.5 வயசு குழந்தையா இருக்கலாம். ஆனா பாக்குறவனுங்க அவனுங்க நாசமா போக.
அவனுங்களுக்கெல்லாம் அவ ஒரு வேலி இல்லாத பயிறு தானே மேய்ஞ்சிட்டு போயிட்டானுங்க. வயித்துல இப்ப 5 மாசம், வளர்ச்சியே இல்லாம செத்து போயிருக்கு. முதல்ல அத கர்ப்பப்பையோட எடுக்கணுமா. அப்பால உடம்ப தேர வச்சு பெரிய ஆப்ரேஷன், அதான் இதய ஆப்ரேஷன் செய்வாங்களாம். ஒண்ணுமே தெரியாத பச்சை மண்ணு, அத போய் வள்ளி சொல்றேன்னு கோவிச்சுக்காத. பொண்ணுக்கு மூளை வளர்ச்சி தான் இல்லையே தவிர மத்ததெல்லாம் அந்தந்த வயசுக்கு ஏத்தாப்புல இருந்ததில்ல. 13 வயசுக்கு பெருசாச்சு. அவன் அப்பன் என்னமோ ராஜகுமாரிக்கு மஞ்ச நீராட்டு விழா நடத்துறாப்புல மைக்கு வச்சு பிரியாணி சோடா கலர்னு தடம்புடல் பண்ணாப்புல. வேஷமெல்லாம் போட்டு போட்டோ கூட எடுத்து வச்சிருக்கான். என் மாவ எப்பவுமே இப்படியேவா இருக்க போறா? அவளும் சரியாகி படிச்ச மாப்பிள்ளையா கட்டத்தான் போறான்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு தெரியும். ஐயோ, இப்படி ஆகும்னு நினைக்கலையே. சாதாரணமா 2-3 மாசத்துக்கு ஒரு தரந்தா உட்காருவா. இப்பவும் அப்படின்னு நினைச்சிட்டனே. இப்ப அவன் வந்தா நான் என்ன செய்வேன்? வெட்டி போடுவானே. கருணா வள்ளியின் தோளில் தட்டி கொடுத்தாள். இந்தா, உன் புருஷனுக்கு தெரியாம ஆப்ரேஷனை செஞ்சிட சொல்லலாம். டாக்டர் அம்மாதான் நல்லவங்கன்னு சொல்ற இல்ல. ஐயையோ, முடியாதாமே. கையெழுத்து வாங்காம கையில கத்தி எடுக்க மாட்டாங்களாமே. பெத்தவர் வந்து காகிதத்துல ஆப்ரேஷனுக்கு சம்மதம்னு எழுதி கையெழுத்து போடணுமாமில்ல. இது என்ன நியாயம் பாருங்க. பொழுதுக்கும் இந்த சனியனோட அல்லாடுறவன் நான். கையெழுத்து மட்டும் அப்பம் போடணுமா? இல்லைன்னா இதய கோளாறுக்கு வவுத்து ஏன் கிழிச்சேன்னு கோர்ட்டு மூலமா நாங்க கேஸ் போட்டுருவோமாமா. கேஸு. அவள் தலையில் எடுத்துக்கொண்டு அழுதாள். கருணா செய்வதறியாமல் அவளையே பார்த்தபடி படுத்திருந்தாள். கேசவனிடம் அவள் இது பற்றி சொன்னபோது அவனும் டாக்டர்கள் சொல்வதுதான் சரி என்றான். ஆமா கருணா, இந்த காலத்துல நகசுத்துக்கு கத்தி எடுக்க கூட டாக்டருங்க பயப்படுறாங்க. நாளைக்கே நாம் ஆப்ரேஷன்ல தப்பு நடந்துடுச்சுன்னு கன்சியூமர் கோர்ட் வழியா கேஸ் போட்டுட்டா என்ன செய்யறதுங்கிற பயம். நாளைக்கு உன் ஆப்ரேஷனுக்கு கூட நான் கையெழுத்து போட்டாகணும். மறுநாள் காலையில் பணத்தினால் வசதிகளை வாங்கிய கருணாவுக்கும் ஜெனரல் வார்டில் டாக்டரின் தயவினால் சிகிச்சை பெறும் பாப்பாயிக்கும் ஒரே ஆபரேஷன் தியேட்டரில் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை. ஆபரேஷன் தியேட்டருக்கு வண்டியில் போகும்போது டாக்டர் வள்ளியிடம் கேட்டதும் அவள் பதில் சொன்னதும் கருணாவின் காதில் விழுந்தது. என்ன வள்ளி, உன் புருஷன் இன்னும் வரலையா? ஆள் விட்டு அனுப்பியிருக்கேம்மா. நேத்து தானே திடீர்னு சொன்னீங்க. என் தங்கச்சி புருஷன்தான் போயிருக்கான். காஞ்சிபுரம் போயிட்டு வரணும் இல்ல. ஆப்ரேஷனுக்கு முன்னால கையெழுத்து வாங்கணுமேம்மா. அதனால என்னங்க, அவர் வந்துருவாரு. ஏமா, நான் கை நாட்டு வச்சா பத்தாதா? சாதாரணமா தகப்பன் பக்கத்துல இல்லைன்னா அம்மா கையெழுத்து போடலாம். வள்ளி, தப்பில்ல. ஆனா உன் புருஷன் சண்டைக்காரன். எதுக்கு வீண் வம்பு? அவனே வந்துட்டுமேன்னு பாக்குறேன். புள்ள பழைக்கும் இல்ல. அதெல்லாம் தாராளமா பழைக்கும். ஆனா நேரமாக ஆக வயிற்றுலயே செத்த குழந்தையினால தாய் உசுருக்கு ஆபத்தாயிடும். அதான் பாக்குறோம். சாப்பாடு பிடிக்கல, கொமட்டுதுன்னு பிடிவாதம் பிடிச்சாலே பாவி. இப்படின்னு தெரியாமையே போச்சே. ஐயையோ, இப்ப அவ அப்பா வந்து என்னைய போலி போட்டுருவானே. நான் என்ன செய்வேன்? ஆபரேஷன் தியேட்டரின் உள்ளே சென்றபோது கருணாவின் மனதில் மின்னல் வெட்டாய் ஒரு எண்ணம். ஏன் இப்படி செய்தால் என்ன? அவள் தனக்கு மயக்க மருந்து செலுத்த வந்த டாக்டரிடம் சொல்கிறாள். டாக்டர், நான் சீஃப் டாக்டரை பார்க்கணும். ஏமா, பயமா இருக்கா? சீஃப் தான் உங்களுக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. நாங்க அனஸ்தீஷியா கொடுத்து உங்களை மயக்கமா இருக்க வைப்போம். வலியே தெரியாது. மயக்க மருந்து தர்றதுக்கு முன்ன நான் சீஃப் டாக்டரை அவசியம் பார்க்கணும். டாக்டர் வந்ததும் கருணா அவரது இரு கரங்களையும் பிடித்தபடியே சொன்னாள். டாக்டர், பாப்பாய்க்கு பிறக்க போற செத்தே பிறக்க போற குழந்தையை நான் தத்தெடுத்துக்க விரும்புறேன். என்னவா சொல்ற நீ? ஆமா டாக்டர், 15 வயசு ஒன்னும் தெரியாத குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்து அதனால் அந்த குடும்பமே நாசமாயிட வேண்டாம். யோசிச்சு பாருங்க. ஏதோ பாப்பாயி உயிரோட இருக்கிறதாலதான் அவ அப்பனை அவ அம்மா கண்ணாலேயாவது பார்க்க முடியுது. செத்து போய் பிறக்க போற குழந்தை இந்த பாச சங்கிலியை அறுத்திடும். அது மட்டுமில்ல, வள்ளி புருஷன் கோபத்துல என்ன வேணும்னாலும் செய்வான். அதுக்காக வள்ளியோட கர்ப்பப்பையில கட்டி இருந்ததால
ஹார்ட் ஆபரேஷனுக்கு முன்னால அதை எடுக்க வேண்டிய அவசியம் ஆயிடுத்துன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் தயார் செஞ்சு வள்ளி புருஷன்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னதா சொல்லி கருணா வயித்துல கட்டியோட ஒரு கருவும் செத்து இருந்ததுன்னு புதுசா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கையெழுத்து வாங்கிக்கங்க. நான் சொன்னா அவரு சரிம்பாரு. டாக்டர் அவளையே ஒரு கணம் உற்று பார்த்தார். அவர் முகத்தில் புன்முறுவல். யாரோ முன்பின் தெரியாத குழந்தைக்காக நீ எவ்வளவு பெரிய தியாகம் செய்யறேம்மா? இதுல நான் தியாகம் செய்யல டாக்டர். பாப்பாயி தான் எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கா. கடைசியில கர்ப்பப்பையை எடுக்கிற சமயத்திலாவது என் வயிறும் ஒரு சிசுவுக்கு இடம் கொடுத்ததுங்கிற பெருமை எனக்கு சேர்றது. இனிமே என் மாமியார் என்னை மலடின்னு திட்டமாட்டா இல்ல? வள்ளிய கூப்பிடுங்க. அவ புருஷன் கிட்ட உளறதுக்கு முன்னால விஷயத்தை சொல்லிடலாம். கருணாவின் புன்னகை 4-5 குழந்தைகளை பெற்ற தாயின் புன்னகையை விடவும் மேன்மையானதாக. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.